நேரில் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சாவித் பிரைஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட் நமக்கு வந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஷப் சாது பீட்டர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ திருவள்ளூர் பகுதியில் இவங்க அநேக ஊழியங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஊழியங்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை பற்றியும் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. உங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய ஊழிய காலங்கள் எப்படி துவங்குச்சு, எப்படி நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கண்டிப்பாக ஊழிய பாதையை. கண்டிப்பாக. என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். அதில் ஒரு சின்ன வில்லேஜ் தான் அது. அந்த வில்லேஜில் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் 10 பேர், கடைசி பையன். நான் கடைசி பையன். அந்த சூழ்நிலை மத்தியில் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கு ஊழியக்காராக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் பல சூழ்நிலை மத்தியிலும் நாங்கள் சென்னைக்கு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இந்த அளவில் கடவுள் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த ஊரில் இருக்கின்ற போது 10வது மகனாய் பிறந்த நான் குடும்ப சூழ்நிலையின் வறுமையின் காரணமாக நான் சென்னைக்கு ஓடி வந்து விட்டேன். பஸ் பேர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை, கடன் வாங்கி தான் நாங்கள் வந்தோம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு வந்து ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்துன்னு வராரு. ஆனாலும் வந்து இந்த குடும்ப சூழ்நிலையின் மத்தியில் நெருக்கப்பட்டு பல போராட்டங்களை நான் சந்தித்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை. முதலாக நான் சென்னைக்கு வந்து வேலை செய்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு டீ கடையில் தான் நான் வேலை செஞ்சேன். இப்படி ஆரம்பித்த ஒரு வேலை 27 இடங்களில் நான் வேலை செஞ்சேன். 27 இடங்களில் நான் வேலை செய்து என் குடும்ப சூழ்நிலைகள், பெற்றோரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல சூழ்நிலைகள், பல நெருக்கங்கள் என் வாழ்க்கையில் வந்தது. கடைசியாக 1986ஆம் ஆண்டிலே மிகவும் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை மத்தியிலே இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டேன் என்று பார்க்கும்போது டிக்-20 மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த டிக்-20 மருந்தை நான் அருந்தி அந்த 4 மணி நேரம் மரண போராட்டத்திலே நான் இருந்தேன். அது எங்கே நடந்ததுன்னா, சென்னை பாரிஸில் தான் பிளாட்ஃபார்மில் நான் அனாதையாக கடந்தேன். அன்றைக்கு அந்த டிக்-20 மருந்தை குடித்த பின்பு அந்த மருந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தியது. அந்த சூழ்நிலை மத்தியிலே நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னாக்கா, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே நான் பிறந்தபடியினாலே ஜெபிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு ஜீவனை கொடுப்பேன்னா நான் உமக்கென்று நான் உண்மையாய் வாழ்வேன், உம்முடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அந்த இரவு நேரத்திலே நான் அர்ப்பணித்தேன். அப்படி அர்ப்பணித்த நேரத்தின் மத்தியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே இரவு 1 மணி அளவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை நான் கண்டேன். இதுவரையிலும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை பார்த்து என் பெயரை சொல்லி 3 முறை பீட்டர் 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 என்று சொல்லி 3 முறை ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். கேட்ட பின்பு பரலோகத்தின் அந்த வாசலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தினால் என்னை தொட்டு, முழுமையாக தொட்டு, அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி, என்னை பலப்படுத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த விஷத்தன்மையான அந்த பொருள், வயிற்றில் இருந்ததான அந்த விஷத்தன்மைகள் வெளியே வர ஆரம்பித்தது. வெளியே வர ஆரம்பித்த பின்புதான் என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தந்தருளினார். இதுவரையிலும் ஆண்டவர் எனக்கு ஜீவனோடு இதுவரையிலும் ஆண்டவர் காப்பாற்றி என் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். சரிங்க. இப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் சொந்த ஊருன்னு சொன்னீங்க. ஸோ பேரண்ட்ஸோட இங்கே வந்துட்டீங்க? பேரண்ட்ஸோடலாம் நான் வரல, நான் மட்டும்தான் அந்த நாட்களிலே. நான் கூட பிறந்தவர்கள் அண்ணன் ஒருவர் சென்னையில் இருந்தார், அக்கா ஒருவர் இருந்தாருங்க. மற்ற அந்த 6 பேரும் என்னுடைய அம்மா வயிற்றில் ஒரு சிலர் இறந்து விட்டார்கள், பிறந்த பிறகும் இறந்து விட்டார்கள். அதனால இருந்தது வந்து நாங்கள் 4 பேர். நீங்கள் சென்னைக்கு வந்த காரணம் வேலைக்காக தான் நான் வந்தேன். என்ன ஒரு மன அழுத்தத்தினால அந்த தற்கொலை முயற்சிக்காக பண்ணீங்க? என்ன மன அழுத்தம்னு சொன்னாக்கா, சொந்த பந்தங்கள் இல்லை அண்ணனோ அக்காவோ குடும்பமோ யாரும் எனக்கு உதவி செய்யலை. அந்த நேரத்தில் நண்பர்கள் தான் நான் நம்பி இருந்தேன். நண்பர்களும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க. அந்த நண்பர்களே கைவிட்டு போன பின்பு என் வாழ்க்கையில வாழ எனக்கு பிடிக்கல. ஏன்னா
இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் என் வாழ்க்கையில் இருந்தது. ஏன்னா போதைக்கும் குடி பழக்கத்திற்கும் நான் அடிமையாகி என் வாழ்க்கை அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை மத்தியில் தான் இந்த தற்கொலைக்கு நான் முயற்சித்தேன். நான் எல்லாரையும் விட்டுட்டு ஒதுக்கி பாரிஸில் இருக்கின்ற ஹைகோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கின்ற ஒரு அந்தோனியர் கோயில் அந்த சர்ச்சுக்கு முன்பாக தான் அந்த மருந்தை நான் குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு வெளியே பிளாட்ஃபார்ம்ல நைட்டெல்லாம் கிடந்தேன் நான். ஆனா அந்த தரிசனத்தை பார்த்த பின்பு, ஆண்டவர் என்னை தொட்ட பின்பு என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சரி, அப்ப நீங்க அன்னைக்கு ஜெபிச்ச ஜெபம் என்னன்னா, ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய உயிரை காப்பாற்றினால் ஆமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன் என்று. ஆமா ஸோ அப்போ வந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்தி இருக்கிறார். ஆமா ஸோ எப்படி உங்களுடைய ஊழியங்களை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ அங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல கண்டிப்பா கண்டிப்பா. என்னுடைய அண்ணன் வந்து சகோதரர் வந்து திருவொற்றியூர்ல இருக்கிறாரு. அங்கே நான் அங்கே கடந்து சென்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சபைக்கு நான் சென்றேன். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்றேன். அந்த ஆவிக்குரிய சபையில கொஞ்ச நாட்கள் அங்கே சபையில இருந்து பாடல்கள் ஆராதனைகள்ல நான் பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தினுடைய தரிசனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஸோ அப்படிதான் உங்களுடைய ஊழியங்கள் கடந்து வந்தது. சரி, இப்போ ஊழியங்கள்னு எடுக்கும் பொழுது ஒருவேளை அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி இருந்துச்சா? இப்போ நிறைய பேர் ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான ஊழியம், மாணவர்களுக்கான ஊழியம், இல்லை முதியோருக்கான ஊழியம், இளைஞர்களுக்கான ஊழியம், அந்த மாதிரிலாம் நிறைய. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட் அவுட் இருந்ததா? அது மாதிரி எனக்கு எதுவுமே எனக்கு தோணலை. ஆனா ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆர்வத்துல தான் நான் பாடல் மூலியமாக ஆராதனை மூலியமாக இப்படி நான் செய்து கொண்டிருந்தேன். முழு நேர அர்ப்பணிப்பு எப்போ வந்ததுனாக்கா, என்னுடைய துணைவியார், நான் போன சபையிலே அங்கே ஊழியக்காரர்கள் எனக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய விதத்தில் என்னை வழி நடத்தினார்கள். என்னுடைய மாமனார், என்னுடைய மனைவியினுடைய தந்தை, அவர் கொஞ்சம் ஊழியத்தில் இருப்பதினால் அவர் கொஞ்சம் அப்படியே வழி நடத்தி கொண்டு வருவதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தோடு தான் நான் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நான் வந்தேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அதுக்கப்புறமா உங்களுடைய பூண்டி என்ற ஒரு இடத்துல நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த பூண்டிக்கு போகிறதுக்கு முன்பாக கூட கடவுள் என்னோடு தரிசனத்தோடு தான் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு தரிசனத்தின் மூலியமாய் ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். உங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது போதைப் பொருளுக்கு அடிமையாக நண்பர்களோடு சுற்றி திரிந்து மனிதர்களால் கைவிடப்பட்டு அந்த சூழ்நிலையில இருந்தீங்க. அந்த தற்கொலை முயற்சியில வந்து கடவுள் காப்பாற்றி உங்களை ஊழிய பாதையில கொண்டு வந்தார். ஊழிய பாதை அப்படிங்கிறதுமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம். ஆனாலும் நீ ஊழியத்துக்கு நம்ம வரும்பொழுது நிறைய தடங்கல்கள், நிறைய எதிர்ப்புகள், அநேக போராட்டங்கள் வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி, நம்மளுடைய சுத்தி இருக்கிற கூட்டங்கள் மத்தியிலும் நம்ம சந்திப்போம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? எதிர்கொண்டேன்னு அப்படின்றத காட்டிலும் அந்த சூழ்நிலை மத்தியில நிறைய மாற்றங்களை கடவுள் கொண்டு வந்தார். ஏன்னா எனக்கு வந்து பைபிள் காலேஜ் படிக்கல, ஊழியம் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தின் பிரகாரமாக என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் மட்டுமில்லை, கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படி ஜெபிக்க வேண்டும். எனக்கு யாரும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஊழியம் இப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கல. அவரே எனக்கு கற்றுக் கொடுத்து அநேக நாட்கள் நான் உபவாசத்திலும் ஜெபத்திலும் நான் காத்திருந்து ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்ட பின்புதான் ஆண்டவருடைய அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்திலும் ஊழியத்தில் எனக்கு மிகவும் யாரும் எனக்கு சப்போர்ட்டிங் யாரும் இல்லை. தனியாக தான் நான் நின்று ஊழியத்தை இதுவரையிலும் நான் செய்து கொண்டு வருகிறேன். ஒருவேளை அந்த பெரிய சப்போர்ட் இல்லைனாலும் உறுதுணையாக உங்களுடைய மனைவியும் என்னுடைய மாமனாரும் இருந்தாங்க இல்லையா? ஏன்னா ஃபேமிலியில ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தாலும் கண்டிப்பா பெரிய விஷயம். நமக்கு வெளியில இருந்து எங்கேயும் ஒரு சப்போர்ட் கிடைக்கலனாலும் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் மஸ்ட். கண்டிப்பா. ஸோ அந்த வகையில உங்களுக்கு உங்களுடைய மனைவியுடைய ஜெபமும் அவளுடைய அரவணைப்பும் கண்டிப்பா. ஸோ அதன் மூலியமா உங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து இப்போ பூண்டி ஏரியா மத்தியில என்ன மாதிரி ஊழியங்கள் நீங்க செஞ்சுட்டு? ஏன்னா என்னுடைய ஊழியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து சபை ஊழியம் தான். என்னுடைய ஊழியங்கள் சபை ஊழியங்கள் தான். 37 ஆண்டுகளாக நான் அங்கே முழு நேர பணியாக செய்து கொண்டு இருக்கிறேன். அங்கேயும் பல எதிர்ப்புகள் என்று சொல்லும் பார்க்கின்ற போது ஊழியக்காரர்களே ஊழியம் செய்ய முடியாத அநேக தடைகள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பொதுமக்கள், அந்த கிராமத்தின் மக்கள் என்று பார்க்கும்போது ஆண்டவரை அறியாத மக்கள். ஏன் என்று சொன்னால் இரவு நேரங்களிலே அநேகர் என்னை வந்து சந்தித்து ஜெபிக்க வருவார்கள். இது மாதிரி பிசாசு பிடியில் இருக்கிறவர்கள், வயிற்று வெளியில் இருக்கிறவர்கள்,
இப்படி வந்து சில நேரங்களில் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியிலே எனக்கு இரவு வந்து அவங்க சபைக்கு முன்பாக வருகின்ற போது அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலையின் மூலியமாக தான் அந்த இடத்துல இன்றைக்கு நிலைநிற்க கடவுள் உதவி செய்தார் எனக்கு. ஸோ கடவுள் வந்து உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை அந்த பகுதியில செய்து கொண்டு ஆமா. இருக்கிறார். ஸோ உங்களுடைய ஊழியங்கள் இப்படி போயிட்டு இருக்கிறது. இப்போ அடுத்தபடியாக உங்களுடைய ஊழியங்களுடைய விஷன் என்னவா இருக்கும்? அதான் இந்த ஆண்டிலிருந்து அந்த விஷன் சபைகளை நிர்வகிக்க வேண்டும், அநேகருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே போல் இந்த எங்களுடைய ஊழியத்தில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா திருவள்ளூரை சார்ந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இப்படி ரோடுகளில் இருக்கின்ற வசதி இல்லாத, சாப்பாட்டிற்கு இல்லாத அந்த மக்களுக்கு நாங்கள் வாரத்தில் முடிந்த அளவில் எங்கள் கையில் பணம் கிடைக்கின்ற போதெல்லாம் அவர்களுக்கு ஒருவேளை உணவுகளை நாங்கள் அளித்து வருகிறோம். இரவு நேரங்களில் அவங்க போர்த்தி கொள்வதற்கான போர்வைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இப்படி அந்த ஊழியங்கள் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது. மேற்கொண்டு பிளானிங் அந்த ஒர்க்கு எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சரிங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களே அந்த பாய்சனை குடிச்சிட்டு பிளாட்ஃபார்மில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ பிளாட்ஃபார்மில் இருந்த உங்களை இன்று கடவுள் வந்து இவ்வளோ உயர்த்தி அநேகருக்கு உதவி செய்யும், அதே நிலைமையில் இருக்கிற அநேகருக்கு உதவி செய்ய உங்களை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன, உங்களுடைய ஊழிய பாதையில் கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய சொல்லி கொண்டு வரலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாடகை வீட்டில் தான் நான் இருந்தேன் ஆரம்பத்தில். அந்த ஊழியத்தில் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. எனக்கு வந்து 3 பிள்ளைகள், 3 சின்ன பிள்ளைகள் தான். முதல் மகள் பிறந்த போது ரொம்ப கஷ்டம், வறுமையான ஒரு சூழ்நிலை, யாருக்கிட்டையும் போய் என்னால் கேட்க முடியாது. 2வது மகள் பிறந்தபோது இன்னும் அதிகமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எங்கள் துணைவியார் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தெரிஞ்சவர்கள் வீட்டில் போயிட்டு சாப்பாடு வடித்த தண்ணி அதை வந்து வாங்கி கொண்டு வந்து அவங்க கேட்பாங்க, எதுக்குன்னா சும்மா அதை ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வைத்து கொண்டு உப்பு போட்டு அந்த நீராகாரத்தை நாங்கள் வந்து குடித்து தான் இன்றைக்கு இந்த அளவில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அன்றைக்கு வந்து சாப்பாட்டுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால என்ன செய்வதுன்னு தெரியும். ஊழியத்துலையும் சரி இந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற நினைத்த நேரங்கள்லாம் உண்டு. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் ஊழியத்தை விட்டுட்டு எங்கேயாயிலும் போயிடு விடலாம் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் கடவுள் அந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு போஷித்தார். அப்படி போஷிக்கும் போது ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுத்தார். நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். சங்கீதக்காரன் சொன்னா, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே இதுவரையிலும் நடத்தி கொண்டு வருகிறார். எந்த ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் இம்மட்டும் என் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அதனாலே 3 பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையிலே, அந்த 3 பிள்ளைகளும் ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்தேன், ஊழியத்திற்காக தான் அர்ப்பணித்தேன். 3 பேரும் பைபிள் காலேஜ் படித்தவங்க தான், நல்ல எஜுகேட்டடாக படித்த பிள்ளைங்க. நான் தான் சரியாக படிக்கல. ஆனால் இந்த நிலையிலையும் பிள்ளைகளை நல்ல நிலைமையில படிக்க வைத்து நல்ல வாழ்க்கை துணைகளை 3 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்தார். நல்ல 3 மருமகன், 5 பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவரையிலும் ஆண்டவர் சுகமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஊழிய பாதையில நீங்க நிறைய இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யறதாகவும் நான் கேள்விப்பட்டோம். ஆமாங்க ஐயா, நான் முதல் முறையாக 96 நான் பாஸ்போர்ட் எடுத்தேன். இதுவரையிலும் 12 முறை நான் வெளிநாடுக்கு சென்று ஊழியம் செய்து அங்கே காரியங்களை நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். யூரோப் கண்ட்ரி, அமெரிக்கா, மலேசியா, ஜெர்மன், ஸ்ரீலங்கா, இப்படி பல நாடுகளுக்கு போய் ஆண்டவருடைய பணிகளை, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து வந்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது அடுத்த மாதம் கூட நான் ஒரு சில இடங்களுக்கு போக வேண்டும் என்று பிளான் பண்ணியிருக்கிறேன். உண்மையாக ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா வந்து ஒரு சென்னையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்த நீங்க இன்னைக்கு அநேக நாடுகளுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல்கிறீங்க, அநேகருக்கு உதவி செய்றீங்க, இங்கேயும் நிறைய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களை பார்த்து விட அநேக பேர் யோசிப்பாங்களோ, ஒருவேளை இப்போ புதிதாக ஊழியங்கள்ல இருக்கிறவங்க, ஒருவேளை அதே மாதிரி கஷ்டத்துல துன்பத்துல இருக்கிறவங்க அநேக பேர் இருப்பாங்க. ஆமாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு வந்து இப்போ என்னை சுற்றிலும் இருக்கிற அநேக கிராமத்தில் ஊழியம் செய்கிற அநேக போதகர்களை நான் பார்க்கிறேன். இடம் இல்லை, சபை இல்லை.
ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இடத்தை வாங்கி தருவதற்கு ஒருவரை கர்த்தர் கொண்டு வந்தார், சபை கட்டுவதற்கு ஒருவரை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்ப என்னை உயர்த்தின ஆண்டவர், அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்மையாகவே மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால் அவரை நம்பினவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதாக என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. நான் இதுவரையிலும் அவரை நம்பி விசுவாசித்து எதையெல்லாம் செய்யணும் முயற்சிக்கிறனோ அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் ஜெயமாக என் வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறார். நான் நிறைய பேர் பார்த்துருப்போங்க, அந்த மாதிரி ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஊழியர்களுக்கு வருவாங்க. ஆனால் உங்களுடைய பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இள வயது வரைக்கும் நீங்கள் சரியாக கடவுளை பற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆமாம், வாலிப வயது எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்கத்தானே செய்யும். அதனால அந்த வாலிப வயதில் என்னென்ன தவறுகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள்ல நான் வந்தேன். சென்னையில நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. குறிப்பா என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரை நான் சொல்லணும்னா, வில்லியம்சன், அவர் பேர் வெங்கடேஷ் வில்லியம்ஸ். அவர் நானும் அவரும் ஒரு 3.5 ஆண்டுகள் ஒன்னா வேலை செய்தோம். இன்றைக்கு அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சென்னையில மிகப்பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு பெரிய ஊழியங்களை பெரிய காரியங்களை செய்து கொண்டு கண்டிப்பாக அநேகர் பார்க்குறவங்களுக்குமே அதை யோசிப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை தேவ ஊழியத்தை சூஸ் பண்ணி வரவங்க, நம்ம சூஸ் பண்றதுல கடவுள் நம்மளை சூஸ் பண்ற ஒரு கண்டிப்பா. ஆனாலும் அது உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் ஒருவேளை ரிக்ரெட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கஷ்டமான சூழல்கள் இருக்கிறோமே. ஒருவேளை நீங்க யோசித்த மாதிரி கூட அநேகர் கண்டிப்பா யோசிப்பாங்க. கண்டிப்பா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒருபோதும் கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு. ஏன்னா சாதாரண மனிதர்களே, சாதாரண காக்கா குருவிகளை கூட கடவுள் கண்டிப்பா இருக்கார். ஆனா கடவுளுடைய வேதத்தை சுமந்து கொண்டு இருக்கிற மக்களை கண்டிப்பா கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுல நீங்க உங்க வாழ்க்கையுமே ஒரு சாட்சியா இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா ஒருவேளை நம்ம அந்த ஊழிய பாதையில நடக்கணும் அப்படின்னு ஒரு தடவை முடிவு எடுத்து விட்டால் அவருடைய நம்ம சூஸ் பண்றதுல கடவுள் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ கடவுளுக்கென்று நிற்பது என்று முடிவு செய்து விட்டால் பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அநேக ஊழியக்காரர்கள் மூலியமா நம்ம வாழ்க்கையில கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கும் ஐயாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம அதான் கத்துக்கிட்டோம். ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து அநேகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும், அநேக காரியங்களை பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் அவரை உயர்த்தியிருக்கிறார். அதே போல உங்களையும் என்னையும் கடவுள் கண்டிப்பாக உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் நாம் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று. ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம முன் எடுப்பது ரொம்ப ஈஸி, திரும்பவும் பின்னாடி போயிடக்கூடாது. ஸோ அது அப்படி போயிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. அது குறிப்பா ஊழியத்துல அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஒருவேளை நாளை அது அநேகருக்கு சாட்சியாக அமையும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஐயாவோட வாழ்க்கையிலும் அப்படிதான். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அது இன்றைக்கே கடவுளுடைய நாம மகிமைக்காக இங்கே அமர்ந்து அவருடைய வாழ்க்கையின் சாட்சியாக நம்ம மத்தியில பகிர்ந்திருக்கிறார் என்பதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே சாட்சி உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் பார்த்து கொண்டிருக்க அநேகர் வாழ்வில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இயேசுவை அறிந்தவர்களை இயேசு என்றும் கைவிட மாட்டார் என்பதுதான் இன்றைக்குரிய சத்தியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்கள் மத்தியில பேசினது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்னையும் அழைத்து இந்த சேனல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தையிலும் சாட்சியிலும் சொல்ல ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். உங்களை பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். இந்த சேனல் இன்னும் அதிகமான இடங்களுக்கு சென்று இந்த ஊழியத்தை நீங்கள் அதிகமாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அழகா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னீங்க, உங்களுடைய ஊழிய பாதைகளை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இது அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும் என்பது சொன்னாங்க. உங்களுடைய ஷோ நம்ம சாயோட வழக்கமா முடிப்போம். ஸோ சரி, நெல்லை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இது சாய் வித் கிரைஸ்ட்.